குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகம் செவ்வாய் இல்லைங்களா. ஸோ அவர் போய் எங்கே உட்காந்துட்டாரு, 8ல் போய் உட்காந்துட்டார். எங்க புதன் கூட சேர்ந்திருக்காரு. இப்போ 7ஆம் இடத்துல இருந்து அழகா ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேல அவர் போய் என்ன பண்றாரு, புதன் வீட்டுக்கு போகிறார், மிதுனத்துக்கு போகிறார். அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கப்புறம் வெளிநாடு செல்றதுக்கான ஒரு பயணங்கள், ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அவே ஏதாவது ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8ல் போய் லக்னாதிபதி உட்காரலாமா அப்படின்னு கேட்டா இந்த நல்ல விஷயத்துக்கு ஓகே. ஆனா வம்பு பிரச்சனை சண்டை எல்லாம் வரும்போது நீங்க ஒதுங்கி போறது நல்லது. இல்ல நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனை அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா பழி உங்க மேல வந்துடும். அப்ப நம்ம யாருக்கிட்டையும் வாய் கொடுத்து நம்ம ரொம்ப புதனோட சேர்ந்து இருக்கும் போது தேவையில்லாம பொது விஷயங்கள், நீங்க ஒரு இடத்துக்கு பேங்க்குக்கு போறீங்க அப்படின்னு அங்க போய் சண்டை போடுறது, இல்ல நீங்க யாராவது பிரச்சனை வரதான் செய்வோம். இப்ப ஆக்சுவலா இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை தேடி வருதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அமைதியா எந்த அளவுக்கு உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு நீங்க ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் யார் வக்கரமா இருக்கிறாரு, சனி வக்கரமா இருக்கிறாரு. ஆல்ரெடி சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரமா இருக்கும்போது தூக்கம் ஆல்ரெடி இருக்காது.
ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்த ஃபினான்ஷியல் என்ன பண்ணலாம், அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிகத்துக்கு வந்து இப்ப நிதி நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டக்கப்ல தான் இருக்கும். வெளிநாட்டுல சில பேர்லாம் மாட்டிட்டு முழிப்பீங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி நான் சொன்னேன்ல 8ல இருக்கும். லக்னாதிபதி 8ல போகும்போது சில தொந்தரவுலேருந்து வெளிய வரக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. பட் இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையில மாட்டிக்க வேணாம். உங்களோட சுய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஓகே. அப்ப 2க்குரிய குரு அஸ்தங்கமாகிறார். உச்ச வீட்டிலே இருந்தாலும் அஸ்தங்கமானா அது நீசத்துக்கு சமம். அப்ப வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சில தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்திப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா மாட்டுவீங்க. பிரச்சனை. அப்போ அத ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட்டா அத ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதம் தான். ஆடி மாதம் தானே. அதுக்கப்புறம் அத நம்ம சமாளிச்சுக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத விரயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா வந்து உங்களுக்கு கடக வீட்ல சூரியன் வருது அப்படின்னா, உங்களுக்கு யார் கடகம் அப்படின்னா பாதகம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னம் தான் உங்களோடது. அந்த இடத்துல பாதகம் அப்படியே கன்ஃபார்மா இருக்கும். இப்ப சூரியன் அந்த இடத்துல பாதகமா இருக்கு, 9ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, தந்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிரியா இருக்கலாம். இல்லாட்டி தந்தை பிரிந்து செல்லலாம். இல்லாட்டி தந்தை பிரிந்து செல்லலாம் அப்படின்னா, அவரோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம் அப்படின்னு பாதக ஸ்தானத்தில் தான் குரு வராங்க, சூரியனும் வராங்க. அப்ப இந்த 8 காம்பினேஷன் எடுத்துக்கங்க. செவ்வாய், புதன், சூரியன், குரு. இதை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதத்துல உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப 7 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீசமாகிறார் சுக்கிரன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, கணவருக்கு ஏதாவது விரய செலவுகள், பிசினஸ்க்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குற அதற்கான ஒரு விரயம். இல்ல கணவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சக்தி விரயம் பண்றது, உடல்நல குறைவு ஏற்பட்டு அது வந்து சரி பண்றது, அவங்களே சரி பண்ணிக்கிறது. ஏன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் எங்க வந்து சுக்கிரன் நீசமாகிறார், விருச்சக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். 7, 12 வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல நீசமாகும்போது வருமானம் அப்படிங்கிற ஒரு தடை வந்தாலும் லாபம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணி இருக்கிற பணத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா குரு அஸ்தங்கத்திலேருந்து வெளியே வர வரைக்கும் அப்படிதான். அப்போ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே என்ன பண்ணுவாரு, சூரியனும் குருவும் அங்கே சேர்ந்து தான் இருக்கும். அப்போ அந்த அஸ்தங்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அடுத்த மாதம் ஆகும். ஸோ அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள்ல என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவரா இருக்காரு அப்படின்னா, அவர் வக்கரமா இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பா நடக்குங்க. பிளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பா நீங்க இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னால நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச
இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா அங்க சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டா நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்றேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்றவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ், 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போ வாஸ்துவா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், ஜெம்ஸ்டானா இருக்கட்டும், நியூமராலஜியா இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.